சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது தோபா சுவாமிகள். திருச்சியில் அவதரித்து வேலூர் அருளாட்சி புரிந்து வந்த அவதூத சித்தர் இவர். இவருடைய இயற்பெயர் ராமலிங்கம். 1800 இவர் இந்திய இராணுவத்தில் குதிரை வீரனாக பணியாற்றி வந்த காலத்தில் சென்னை ஆவடியில் இவர் பணிபுரிந்த படைப்பிரிவு இருந்திருக்கிறது. படைப்பிரிவில் பணியாற்றிய நேரம் போக மற்ற நேரங்களில் தியானத்தில் ஈடுபடுவது இவரது வழக்கமாயிற்று. மற்றவர்களைப் போல் வேறு எந்த செயல்களிலும் பொழுதுபோக்குகளிலும் இவரது கவனம் செல்லவில்லை. தமது கடமையிலேயே கண்ணும் கருத்துமாய் இருந்து வந்தார். ரோந்து மற்றும் சோதனையின் பொருட்டு நேரங்களில் இவர் இருக்கும் படைப்பிரிவுக்கு வலம் வரும் மேலதிகாரிகள் இவர் தமது அறையில் ஆழ்நிலை தியானத்தில் இருப்பதை காண்பார்கள். இவரது கடமையில் இவர் தவறாமல் இருப்பதை ஏற்கனவே அறிந்த அவர்கள் அத்தியானத்திற்கு இடையூறாக இருக்க விரும்பாமல் அங்கிருந்து போய்விடுவார்கள். இவர் பணியாற்றிய இடத்தில் நடந்த அதிசய நிகழ்ச்சி இது. ஒரு நாள் விடியற்காலை நேரம் எல்லோரும் பெரேடுக்கு சென்று விட்டார்களா என்பதை கண்காணிக்க வந்த இராணுவ காவலர்கள் இச்சித்தர் தம் அறையில் தவத்தில் மூழ்கியிருப்பதைக் கண்டு இவருக்கு இடையூறு விளைவிக்க மனமின்றி பெரேட் நடக்கும் மைதானத்திற்கு போய்விட்டனர். அங்கு அவர்கள் கண்ட காட்சி அவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. ஆம், அங்கே சித்தர் படை வீரர்களோடு இருப்பதை பார்த்திருக்கின்றனர். பரபரப்புடன் உடனே ஓடி சென்று அவர் அறைக்கு போய் பார்த்தபோது என்ன ஆச்சரியம்! அங்கேயும் தோபாசாமி சித்தர் முன்பு போல் தவத்தில் இருப்பதைக் கண்டு திகைத்து அதிசயத்து போய் நின்றனர். இதேபோல் 2-3 முறை அங்கேயும் இங்கேயும் ஓடிப்போய் பார்க்க அதே காட்சிதான். உடனே விரைந்து போய் அந்த காவலர்கள் தங்கள் மேலதிகாரிகளிடம் சென்று தாங்கள் கண்ட காட்சியை தெரிவித்தனர். அந்த கணமே அங்கு விரைந்த அந்த மேலதிகாரிகளும் இதனை கண்டு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தனர். இவர் ஒரு மாபெரும் ஞானி என்பதை உணர்ந்து கொண்டனர். இவருடைய தவநிலை கலையும் வரை அங்கேயே காத்திருந்து வந்த அந்த மேலதிகாரிகள் தவம் கலைந்து எழுந்ததும் இவரிடம் பணிவாக, இனி தாங்கள் இந்த பணியில் தொடர்வது அவ்வளவு உச்சிதம் அல்ல, அதன் பிறகு உங்கள் விருப்பம் என்று அடக்கத்தோடு கூறினார்கள். அந்த தருணத்திற்காகவே காத்திருந்தாற்போல் சித்தரும் தம்முடைய பணியிலிருந்து விலகினார். பணியிலிருந்து விலகிய சித்தர் சென்னையில் இருந்தபோது இதுபோன்று பல சித்துகளை நிகழ்த்தியிருக்கிறார். இவர் அவதூதர் என்பதால் பிற சமயத்தினர் இவரை மிகுந்த இன்னல்களுக்கும் உள்ளாக்கி இருக்கின்றனர். ஒரு சில சமயம் இவரை சிலர் அடித்த சமயத்தில் அந்த அடி அடித்தவர் மேலேயே விழுந்ததைக் கண்டு அரண்டு போய்விட்டனர். அதன் பிறகு அவருடைய தெய்வீக நிலையை உணர்ந்து இவரையே தெய்வமாக போற்றி இருக்கின்றனர். அக்காலத்தில் சித்தரின் பெயரில் சென்னை மயிலாப்பூர் சித்திரக்குளத்திற்கு அருகே தோபாசாமி மடமும், சென்னை அசோக் பில்லர் அருகே தற்போது இருக்கும் காவலர் பயிற்சி கல்லூரி வளாகத்தில் தோபாசாமி கோயில் ஒன்று இருந்திருக்கிறது. இச்சித்தர் அவதூத கோலத்தில் இருந்ததால் ஏற்பட்ட சச்சரவுகளின் விளைவை சமாளிக்க எண்ணி இவரை ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றிய அன்பர்கள் வண்டியோட்டியிடம் சித்தர் பெருமான் எந்த இடத்தில் இறங்க விரும்புகின்றாரோ அங்கு சென்று இறக்கிவிடுங்கள் என்று கூறி அனுப்பி வைத்திருக்கின்றனர். சென்னையில் இது புறப்பட்டு அம்மாட்டு வண்டி வேலூரில் உள்ள சைதாப்பேட்டை பகுதிக்கு போய் நின்று விட்டிருக்கிறது. அன்று முதல் அங்கேயே தங்கிய சித்தர் வேறெங்கும் செல்லாமல் தமது ஆத்மார்த்த குருவாக
திருஞான சம்பந்தரை ஏற்றுக்கொண்டு தமது ஆன்மீக பணியினை தொடர்ந்தார். சித்தரின் முதல் சீடராக அமைந்தவர் சித்தானந்த சுவாமிகள். சித்தருக்கு திருஞான சம்பந்தரின் பாடல்களை கேட்பதில் பெரும் விருப்பம் என்பதால் இசை ஞானம் விளக்கப்பெற்ற தமது சீடரை கொண்டு சம்பந்தரின் பாடல்களை பாடச் சொல்லி கேட்பதில் மகிழ்ந்து பாடும்போதே தவநிலைக்கு போய் ஆழ்ந்து விடுவார். இச்சித்தருக்கு தோபா சுவாமிகள் என்று பெயர் வர காரணம், இச்சித்தர் அடிக்கடி தம் அடியவர்களிடம் தோபா என்று கூறுவதுண்டு. தோ என்றால் தோடுடைய செவியன் என்ற பாடல் சம்பந்தர் பாடியது. பா என்றால் பாடுக என்று அர்த்தம். இதுவே சுவாமிகள் தோபா என்று கூறியதன் உட்பொருள். தோடுடைய செவியன் பாடு என்று கூறுவதாக அர்த்தம் பொதிந்து இருக்கிறது. பக்தர் பலரும் கூட இப்பாடலை பாடுவார்கள். இதனால் நாளடைவில் இச்சித்தர் தோபா சுவாமிகள் என்று அன்போடு அனைவராலும் அழைக்கப்பட்டார். இப்படியாக பக்தர்களை காத்து அவர்களுக்கு தம்முடைய பரிபூர்ண ஆசியையும் அருளையும் வழங்கி வந்த தோபா சுவாமி சித்தர் 1850 வருடம் பங்குனி மாதம் ரேவதி நட்சத்திரத்து அன்று பரிபூர்ண நிலையை அடைந்தார். இவருடைய சமாதி கோயிலும் மடமும் வேலூரில் உள்ள சைதாப்பேட்டை மெயின் பஜார் சாலையில் 252 எண்ணில் உள்ள இடத்தில் அமைந்துள்ளது. தோபா சுவாமி சித்தரின் சீடர் சித்தானந்தரின் சமாதி குருவின் சமாதிக்கு எதிரில் இருக்கும் நந்திக்கு கீழ் உள்ளது. மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.